ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே, எனக்கும் பர்த்டே. நேற்று காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் பொங்கலும் சட்னியும் செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கேக் வாங்கிட்டு வந்திருந்தார். என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் நேற்று தான் கேக் வெட்டி என்னோடய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன். அப்புறம் என் பையனையும் கூப்பிட்டு அவனையும் வெட்ட சொல்லி அப்புறம் கேக் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அப்புறம் என் பையனுக்கு ஊட்டிட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு 30th பர்த்டே. என் ஃபஸ்ட்டு 30 வருஷத்தில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேக் வெட்டுறேன். அதுக்கப்புறம் என் பையன் எனக்கு ஊட்டி விட்டான். அதுக்கப்புறம் ஊட்டிட்டு அப்புறம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் கேக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஒரு வழியாக தான் போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் பச்சை வாழியம்மன் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பாண்டியில் கன்னி கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல. கோயில் பேரே தான் அந்த ஊருக்கும் அங்கே தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரன் பையனும் போயிட்டு மணி அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே போனோம். அப்புறம் கோயில் உள்ளே போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்று சனி பிரதோஷம் இல்லைங்களா, ஒரு பக்கத்தில் இருக்க திருமானிக்கோழி கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு அங்கே நந்திக்கு அபிஷேகம் பண்ணி தீபாராதனை நடந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் விளக்கேற்றிட்டு பாருங்கள் இவ்வளோ கூட்டம்னு. அதுக்கப்புறமா அங்கே அபிஷேக பால் வச்சுருந்தாங்க. அதை வாங்கி எங்கள் வீட்டுக்காரும் பையனும் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாகிடுச்சு. அப்புறம் வண்டியில் டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய டியூஷன் பசங்களும் எனக்கு சர்ப்ரைஸாக நேற்று கேக் வெட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு இது 2வது ஷாக்கு. எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்லலை கேக் வாங்கிட்டு வந்தேன். அவரும் திடீர்னு தான் எடுத்தாங்க. இதே மாதிரி தான் இவங்களும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கேக்கெலாம் வெட்டிட்டு அப்புறம் எல்லாேருக்கும் கேக்கெல்லாம் வச்சுட்டு ஊட்டினேன். உடனே அவங்க என் பையனுக்கு ஃபஸ்ட்டு ஊட்ட சொன்னாங்க. என் பையனுக்கு ஊட்டிட்டு அப்புறம் எல்லாருக்குமே ஊட்டினேன். எல்லோருடைய கூட்டின கிளப்ஸும் போடலை, ஒரு சில கிளப்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டியூஷனில் கொஞ்சம் விளையாடலாம், டான்ஸ் ஆடலான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இன்றைக்கி நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் தான் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி நாள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் பீச்சுக்கும் போயிட்டு வந்தோம். அந்த கிளப்ஸில் நான் ஆட் பண்ணல. இந்த மாதிரி நல்லா போச்சு இந்த டே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.